ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் 2026 பலன் எப்படி இருக்குன்ற பாருங்கள். ஏன்னா இந்த தை மாத பலன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அப்போ என்னென்னாக்கா அரசியல்வாதிகளுக்கு மிக குழப்பமான ஒரு சூழல் இருக்கும். எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஏதோ தை பிறந்தா வழி பிறந்தவுடனே ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. இருக்கிற குழப்பமே இன்னும் அழுத்தமாக மாறும், பெரிய குழப்பமாக இருக்கும். ஸோ ஏன்னா இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே இவங்களுக்கு சாதகமற்ற சூழலை கொடுத்துரும். சில பேர் நண்பா கூட இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா விலகுற திடீர்னு யாரை கூட வச்சுக்கிறது, யாரை விலக்குவது, இந்த குழப்பத்தினாலே எந்த முடிவு எடுக்க முடியாமல் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே தவறாக போவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா வேலை செய்யக்கூடிய கன்னி ராசிகள்லாம் இந்த காலகட்ட தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலையை விட்டு ஓடலாம். ஏன்னா வேலையினால் அவ்வளோ ஒரு மன அழுத்தம் ஏற்படும். ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா 10 தரம் செய்ய வேண்டிய சூழல் வரும். அந்த நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வேலையை விட்டுட்டு ஓடி வேறு வேலையை போவாங்க. அப்படி இல்லைன்னா வேலையிலே இவங்களை என்ன பண்ணிவிடுவாங்க, இந்த வேலையில் ஆட்குறைப்புன்ற மாதிரி அந்த மாதிரி வேலை இழப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்குது. இல்லைன்னா என்ன பண்ணிவிடுவாங்க, திடீர் பயணத்தை கொடுத்துருவாங்க, நீ இங்கே போ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு வேலையினால் ஏதோ ஒரு மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இல்லைங்க நான் வேலைக்கெல்லாம் போகல, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். பெண்களாக இருந்தாங்கன்னா மாமியார் ஏதாவது தொல்லை இருக்கும். ஸோ கன்னி ராசி இருக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாமியாருக்கு ஒரு அறுவை சிகிச்சை, இல்லை மாமியார்களோட உடல்நிலையில் ஏதாவது பாதிப்பு அது மாதிரி இருக்குது. இல்லை மாமியார் செய்யக்கூடிய செயல்களால் ஒரு மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும். அதே போல் என்னக்கா நிறைய வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் தடைப்படும். ஸோ அதனாலேயும் மனசு இருக்கும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா கன்னி ராசிகள் நல்லா தூங்கணும். நீங்கள் பயணம் பண்ணுறீங்களோ இல்லையோ தூக்கம் என்பது இந்த காலத்தில் கெடும். ஸோ தூக்கம் கெடுவதனால இந்த காலத்தில் வியாதி இல்லை உபாதைகள் உடல் உபாதைகள் வருவது வாய்ப்பு இருக்குது. நல்லா தூங்குவது தான் இந்த காலகட்டத்தில், நல்லா தூங்குவது தான் காலையிலேருந்து நைட் வரையும் சொல்ல. இரவு தூக்கம் என்பது உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தி கொடுக்கும். அதனால் உங்களால் ஆக்கப்பூர்வமான நிறைய நல்ல விஷயங்களை உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும். ஸோ அதனால் என்னக்கா மனம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்கள் பார்த்தா தேவையற்ற தகாத உறவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சொல்லுவாங்களே மறைமுக காதல் இந்த மாதிரிலாம் மனசில் துளுக்கும். கொஞ்சம் அதை ஆரம்பத்திலே கட் பண்ணிக்கினா வாழ்க்கை சிறக்கும். நன்றி, வணக்கம்.